ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இன்று இதை நீ கேட்க நேர்ந்தால் சற்று அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி மௌனமாக கேள். உன்னுடைய அப்பா இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய். நீயும் என்னோடு பேச துவங்குவாய். எனதிந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா மகளே? இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எது எப்போது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கின்றேன். அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால் தான். என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணையால் மட்டும்தான். அப்படி அது உனக்கு தெரிந்தால் அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு சில விஷயங்களை உனக்கு தெரிவிக்கின்றேன். உன்னுடைய குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கின்றேன். பல முகமூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன். சதிகள், வஞ்சகங்கள், மாயைகள் என்று எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன்னுடைய வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கு இது புரியவில்லை, இது தெரியவில்லை என்று பயப்படாதே, கலங்கி நிற்காதே. அதுதான் உன்னுடைய தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமல்லவா? நான் பார்த்து கொள்கின்றேன். ஒரு சில விஷயங்களை நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கின்றேன். தெரியும் என்பதும் எனது அருளால்தான், தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான். உனக்கு எல்லா நிகழ்வுகளையும், எல்லா உண்மைகளையும், எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான். ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான். அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்பொழுது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான். ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார். நான் உன்னோடும் உன்னுடைய மனதோடும் பேசிக் கொண்டிருப்பதை அந்த கணமே நீ உணர்வாய். இது உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம். எனவே வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை, நாசுக்காகவே கூறுகின்றேன். நன்மைகள் விளையப் போகின்றது, நலமாகவே இருப்பாய். எனதிந்த வார்த்தைகளை நீ உணர்ந்திருந்தால் நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் நடத்தி காட்டுகின்றேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே.